வணக்கம் நண்பர்களே. நடைமுறை ஜனநாயகம், இந்த ப்ராக்டிக்கல் டெமோக்ராசி, நடைமுறை ஜனநாயகம் எவ்வளவு விசித்திரமானது, எத்தனை சௌரியமானது பாருங்கள். ஒரு பூனைகளுக்கும் அது சுதந்திரம் கொடுத்துருக்கிறது அந்த ஜனநாயகம். அதனால தான் நம்ம கால்களுக்கு இடையில் நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம கால்களுக்கு இடையில் நம்மளை சுற்றி, நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள சுற்றி அது பாட்டுக்கு ஓடுது. அதுக்கு யார் மரியாதையும் தெரியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மரியாதையா அல்லது நம்ம யார்கிட்ட போகிறோம் எந்த மரியாதையும் தெரியல. திமிரோட உச்சத்தில் இருக்குது. ஒரு திமிர் பிடிச்ச பூனைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும். இது ஏதோ ஒரு எரிச்சல்லையோ இல்லை ஒரு விதமான வெறுப்புலையோ இதை சொல்லலை. பூனை தானே அப்படிங்கிற இருமாப்புலையும் சொல்லலை. அந்த பூனைக்கு தான் பூனைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அது தன்னை ஒரு பெரிய மிருகமாக, ஒரு பெரிய வலிய பலம் கொண்ட மிருகமாக நினச்சிக்கிட்டு அது பூனை தான், ஆனால் அது மியாவுன்னு சொல்கிறது ஏதோ கர்ஜிக்கிற மாதிரி அதுவே நினச்சிக்குது. மியாவு தான். மியாவு ஒரு 10 அடி கேட்கும், இல்லை ஒரு 20 அடி கேட்கும், ஒரு 50 அடி கேட்கும். இரவு நேரமாக இருந்தால், நிசப்தமாக இருந்தால் ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பூனைகள் சத்தம் கொடுக்கறது குழந்தை அழுகிற மாதிரி, ரொம்ப தூரத்துலேருந்து கேட்டால் குழந்தைகள் அழுகிற மாதிரி கேட்கும். ரொம்ப தூரத்துலேருந்து கேட்டிங்கன்னா, பக்கத்தில் போனால் தான் அது பூனைன்னு தெரியும். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இந்த ஊரில் கிராமங்களெல்லாம் ஒரு மட்டு மரியாதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வேண்டாமா? சில பேர்களை சிலரோட பேரை நம்ம சொல்லாமல் விட்டோம்னா அதுவே நமக்கு பெரிய கெத்துன்னு நினைக்கிறதா? இதுதான் லட்சணமா? இது எவன் சொல்லி கொடுத்தது? இதை கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கதருங்க, நாங்கள் ஒரு நாள் பேசுனா நீங்கள் ஒரு வாரம் கதறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது இவங்களுடைய என்ன சொல்கிறது, பலவீனமான உளவியல் தான். அது எரிச்சல் பண்ணுற மாதிரி 4 வேலை பண்ணிவிட்டு அவங்க எரிச்சல் பண்ணி பார்த்தியா உன்னை எப்படி நான் உணர்ச்சி போட வச்சு பார்த்தியா அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்குது? ஒரு சீரியஸான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன குழந்தைங்க மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு என்னத்தையாவது கத்திக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் எரிச்சல் அடைவாங்க. உடனே நான் அவங்களை எப்படி உணர்ச்சி வசப்பட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் இவ்வளோ நேரம் எதை பற்றி சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேர் சொல்ல விரும்பலை. அவங்க சொல்கிற மாதிரியே நம்மளும் அப்படியே பேர் சொல்லாமலே போயிடுவோம். தொடர்ந்து அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். ஏன்னா அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.